வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் அப்படி நல்ல சுகமாக இருக்கிறீங்களா? இந்த வீடியோவில் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது மட்டன் ரோல்ஸ் ரெசிபி. இந்த ரெசிபி என்னுடைய மகளோட பர்த்டேக்காக நான் மேக் பண்ணியிருந்தேன். ஆனால் எடிட் பண்ணி வீடியோவை அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல. இந்த பாருங்க மட்டன் ரோல்ஸ் நான் செய்து வைத்திருக்கிறது. நான் எப்போவுமே ரொட்டி சுட்டு தான் கூடுதலாக மட்டன் ரோல்ஸ் செய்வேன். காரணம் பிள்ளைகளுக்கு ரொட்டி சுட்டு செய்கிறது தான் பிடிக்கும். ஸ்ப்ரிங் ரோல் சீட்டும் வேண்டி செய்யலாம். அது கொஞ்சம் டேஸ்ட் குறைவு, ஆனால் செய்கிறது ஈஸியாக இருப்பார். நான் சில வேளையில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைத்துட்டு ரோல்ஸ் எல்லாம் சுற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ரோல்ஸ் சுட்டெடுப்பதற்கு முதல்ல 1 ஹவர் எளியாக ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியில் எடுத்து வைக்க வேணும். இது நான் 4 டேஸுக்கு பிறகு குக் பண்ணுகிறேன். ரோல்ஸ் நீங்கள் சுற்றி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு உங்களுக்கு தேவையான நேரம் எடுத்து குக் பண்ணி சாப்பிடலாம். இப்போ இந்த ரோல்ஸ் ரெசிபியை எப்படி செய்தேன்றதை வாங்க பார்ப்போம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 5 உருளைக்கிழங்கு எடுத்து தண்ணீரில் நன்றாக கழுவிட்டு இப்போது உப்பு சேர்க்காமல் அவித்து எடுக்கிறேன். உப்பு சேர்த்தால் கணக்க சேர்க்கக்கூடாது. இந்த உருளைக்கிழங்கை இப்போது மாப்பதத்தில் அவித்து எடுக்க போகிறேன். 1 கிலோ ஆட்டிறைச்சி எடுத்திருக்கிறேன். எலும்போடு தான் நான் எடுத்திருக்கிறேன். நீங்கள் எலும்பு இல்லாமல் எடுக்கிறேன்றாலும் பிரச்சனை இல்லை. நான் எலும்பு சமைத்ததுக்கு பிறகு நீக்கி எடுக்க போகிறேன். எலும்போடு சமைத்தால் கறி டேஸ்டாக இருப்பார். எலும்பை கவனமாக விலக்கி எடுத்துட வேணும். ரோல்ஸ் சாப்பிடும்போது எலும்பு கடிபடக்கூடாது. இந்த இறைச்சியை மேரினேட் பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் யோகர்ட், 3 டேபிள் ஸ்பூன் கறி பவுடர் கடையில் வாங்கியது, 1 டேபிள் ஸ்பூன் கறி பவுடர் வீட்டில் மேக் பண்ணினது, மசாலா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு 1 டேபிள் ஸ்பூன். மசாலா பவுடர் நம் வீட்டிலே தயாரித்தது தான் எப்போதும் சேர்த்துக்கொள்ளுவேன். 1 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பேஸ்ட்டாக பாவித்தீர்களாக இருந்தால் நல்லா. என்னுடைய சேனலில் இருக்கு, பார்த்து கொள்ளுங்கள். மசாலா பவுடர் ஏலக்காய், கிராம்பு, பட்டை, பெருஞ்சீரகம், கறிவேப்பிலை மிளி என்று கொஞ்சம் ஐட்டம்ஸ் நீங்கள் சேர்த்து நீங்களாகவே மசாலா பவுடர் சேர்த்து அரைச்சி போட்டால் ரோல்ஸுக்கு டேஸ்ட் ஓகேயாக இருப்பார். இப்போ இந்த இறைச்சியை 1 மணித்தியாலத்துக்கிட்ட நான் மெரினேட் பண்ண வைத்திருக்கிறேன். ஏன்னு சொல்லிச்சேன்னா அப்போ தான் ரோல்ஸுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருப்பார். நீங்கள் குக் பண்ணி எடுக்கும்போது சூடாக இருக்கும் ஒரு சோஸ் பேனில் இப்போ 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கொள்கிறேன். ஆயில் சூடானதும் 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் கடுகு, வேறு ஒன்றும் பெருசாக சேர்க்க தேவையில்லை. எந்த மசாலா பவுடர் நான் ஆல்ரெடி இறைச்சிக்கு சேர்த்துருக்கிறேன். இதுக்குள்ளே நீங்கள் வேறு ஏதாவது ஐட்டம்ஸ் இப்போ சேர்த்தீர்களாக இருந்தால் ரோல்ஸுக்கு நல்லமில்லை. இப்போ கட் பண்ணி வைத்திருக்கிற 4 வெங்காயம், 6 பச்சை மிளகாயும், கொஞ்சம் கறிவேப்பிலை மிளகும், அவ்வளோதான். வெங்காயத்துக்கு 1 டீஸ்பூன் உப்பு. உப்பு ஏற்கனவே இறைச்சியில் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். இப்போ வெங்காயத்துக்கு சேர்த்துருக்கிறேன். இப்போ வெங்காயத்தை மூடிட்டு 5 நிமிடங்கள் குக் பண்ணுகிறேன். ஐந்து நிமிடங்கள் கழித்து இப்போ ஓப்பன் பண்ணுகிறேன். இந்த அளவுக்கு குக் பண்ணப்பட்டிருந்தால் காணும். இந்த பாருங்க, மெரினேட் பண்ணி வைத்திருந்த இறைச்சியை சேர்க்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் கலர் கூடின கறி பவுடர் சேர்க்கிறேன். இது ஏற்கனவே நான் சேர்த்து வைக்காமல் வைத்தேன். இப்போ சேர்க்கிறதுல பிரச்சனை இல்லை. உருளைக்கிழங்கு மசியலை சேர்க்கும்போது கறிக்கு உரைப்பு காணாமல் இருக்கும். உரைப்பு நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கொள்ளுங்க. இறைச்சி அவியக்கூடிய அளவுக்கு தண்ணீர் சேர்க்க வேணும். ஆட்டு இறைச்சி 30 to 40 நிமிடம் குக் பண்ண வேணும். அப்போ தான் இறைச்சி நன்றாக அவிந்து வருவார். இப்போ கறியை மூடிட்டு 20 நிமிடங்கள் கண்டினியூ பண்ணி குக் பண்ண விடுவோம். அதில் இடைக்கிட நீங்கள் ஓப்பன் பண்ணி கறியை மிக்ஸ் பண்ணி விடணும். ஒரு அடியாக அப்படியே விடுற இல்லை. 20 நிமிடத்தில் எவ்வளோத்துக்கு இறைச்சி அவிந்திருக்குன்னு பார்ப்போம். ஹாஃப் குக்கில் இருக்கிறார். 1 டீஸ்பூன் மசாலா பவுடர் எக்ஸ்ட்ராவாக சேர்க்கிறேன். அதற்கு பிறகு எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுகிறேன். மறுபடியும் 20 நிமிடம் கறியை மூடி குக் பண்ணுகிறேன்.
கறிக்குள் இருக்கும் தண்ணி வத்தும் மட்டும் மாற்றி மாற்றி லோ ஹீட்டில் விடுங்க. இப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். உருளைக்கிழங்கு வந்து தோலோடு தான் அவித்து வைத்திருக்கிறேன். நீங்கள் அவிக்க முதல்ல வடிவாக உருளைக்கிழங்கு 2-3 தடவை நன்றாக கழுவிட்டு தோலோடு போட்டு அவித்து இப்படி எடுக்க வேணும். இப்போ இந்த உருளைக்கிழங்குல ஏதாவது கட் பண்ணி எடுக்கணுமா இருந்தால் அதை பார்த்துட்டு கட் பண்ணி எறியுங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கை மசிச்சு எடுக்க போகிறேன்னு பாருங்கள். எந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு வந்து சாஃப்டாக அவிஞ்சிருக்க வேணுமென்று பாருங்கள். இப்படி அவிந்திருந்தால் தான் ரோல்ஸுக்கு வந்து சுவையாக இருப்பார். நொறுண்டு இருக்கக்கூடாது. இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்குக்கு நான் உப்பு சேர்க்கையில் எதுவுமே சேர்க்கையில். அப்போ கறியோடு நீங்கள் வந்து சேர்க்கும்போது உப்பு தூள் எல்லாமே வந்து சரியாக இருப்பார். இப்போ உருளைக்கிழங்கு மசித்து எடுத்துட்டேன். அந்த மாதிரி நல்ல சாஃப்டாக இருக்கிறார். நீங்கள் தோலோடு போடும்போது இன்னும் வந்து சுவையாக இருப்பார். இப்போ 20 நிமிடங்கள் மறுபடியும் ஆட்டிறைச்சியை வந்து ஆன் அண்ட் ஆஃபில் விட்டு குக் பண்ணி எடுத்துருக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. இப்போ ஆட்டிறைச்சி கறி வந்து ரெடி ஆகிட்டார். இப்போ இந்த கறிக்குள்ளே இருந்த எலும்பு எல்லாத்தையும் விலக்கி எடுத்துட்டேன். உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் எலும்பு இல்லாமலே சமைத்து கொள்ளுங்கள். இப்போ இந்த கறியை கொஞ்ச நேரம் சூடார விடுகிறேன். 8 முட்டை எடுத்து வெடுக்கெடுத்து வைத்திருக்கிறேன். இப்போ வந்து மிக்சியிலே நன்றாக பீட் பண்ணி எடுக்க போகிறேன். மிக்சியிலே அடித்து எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். கையால் நீங்கள் பீட் பண்ணி எடுத்தீங்கன்னா டைம் எடுக்கும். கறி வந்து ஆறினது காணும். இந்த நேரத்தில் பாதி தேசிக்காய் புளி சேர்க்கிறேன். ரோல்ஸுக்கு வந்து தேசிக்காய் புளி கணக்கு சேர்க்கக்கூடாது. சேர்க்காமல் விட்டால் கூட பரவாயில்லை. ரோல்ஸுக்கு வந்து விருப்பமெண்டால் சேர்த்துக்கொள்ளுங்க. நான் வந்து ஹாஃப் வந்து சேர்த்துருக்கிறேன். உருளைக்கிழங்கு மசியலை இப்போ சேர்க்கிறேன். இப்போ 2-3 சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ கறி வந்து ரெடி ஆகிட்டார். ரோல்ஸ் வந்து சுற்றி எடுக்கிறதுக்கு ரொட்டி சுட போகிறேன். அதற்கு 3½ சுண்டு மாவு வந்து டின்பால் பேணியால் எடுத்திருக்கிறேன். உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன். தண்ணீர் வந்து பச்சை தண்ணீர் எடுக்க வேணும். சேம் சுண்டால் வந்து 3½ சுண்டு எடுத்திருக்கிறேன். 3½ சுண்டு மாவுக்கு 3½ சுண்டு தண்ணீரே எடுத்திருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறேன். பார்த்துட்டு தேவைன்னு சொல்லிச்சுன்னா சேர்த்துக்கொள்ளுங்க. ஒரு அடியாக அப்படியே தண்ணீரை சேர்க்கிறேன். மாவுக்குள்ளே வந்து கட்டித்தன்மை இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு கையால் பிசைந்து விட்டுட்டு மிக்சியில் ஊற்றி கட்டி இல்லாமல் அடித்து எடுத்துருக்கிறேன். ரோல்ஸை வந்து சுற்றி எடுக்கிறதுக்கு பிரெட் க்ரம்ஸ் வந்து வேணும். பிரெட் க்ரம்ஸ் வந்து இது இத்தாலியன் பிராண்ட் வந்து நான் வேண்டியிருக்கிறேன். 2 பிளேட் எடுத்திருக்கிறேன். 2 பிளேட்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக போடுகிறேன். ரோல்ஸுக்கு வந்து ரொட்டி சரியான தின்னாக நீங்கள் சுட்டெடுக்க வேணும். அடுப்பு வந்து லோ ஹீட்டில் நிற்கணும். ஹை ஹீட்டில் நின்றுதாக இருந்தால் அல்லது மீடியம் ஹீட்டில் நின்றால் கூட ரொட்டி வந்து திரைஞ்சிடுவார். சரி வர மாட்டுது. ரொட்டி பாருங்க இப்படி வந்து தின்னாக இருக்கணும். இப்போ தூக்கி காட்டுறேன் பாருங்க. இப்படி தின்னாக இருக்கணும். இல்லைன்னு சொல்லிச்சோன்னா ரோல்ஸுக்கு வந்து ஆகலம் வந்து திக்காக இருப்பார். இப்போ வந்து முட்டையை வந்து எல்லா சைட்லேயும் வந்து பூசுகிறேன். அப்போ தான் வந்து நீங்கள் ரொட்டியை வந்து சுற்றி விடும்போது அந்த ஒட்டு வந்து நிற்பார். இப்போ வந்து கறி வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு 2 சைட்டாலேயும் மடித்து விடுறேன். இப்போ முட்டை பூசி இருக்கிறபடினாலே அந்த ஒட்டு வந்து நிற்பார். இப்போ 3வது சைட் வந்து இப்படி மடித்து விட்டுட்டு சுற்றி விட சரி. அவ்வளோதான். இந்த ரோல்ஸ் வந்து செய்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதுவும் ஒரு ஆள் செய்கிறது இன்னமும் கஷ்டம். ஆனால் வந்து டேஸ்ட் கூடவாக இருப்பார். இப்போ வந்து இந்த முட்டையில் வந்து துவைச்செடுக்கிறேன். சில பேர் வந்து மாவிலேயே வந்து துவைச்செடுப்பார்கள். நான் முட்டையில் துவைச்செடுக்கிறது. அதற்கு காரணம் வந்து டேஸ்ட் இருக்குமன்றபடினால். ரொட்டி சுட்டு செய்கிறது கஷ்டமாக இருந்தால் நீங்கள் வந்து ஸ்ப்ரிங் ரோல் வந்து வேண்டி செய்யலாம். ஸ்ப்ரிங் ரோல் வந்து எல்லா கடையிலையும் கூடுதலாக இருக்கும். கூடுதலாக சைனீஸ் கடையில் இருக்கும். ஒரு ரொட்டியை நீங்கள் வெளியில் சுட்டு எடுத்துகிட்டு அடுத்த ரொட்டியை உடனே தோசைக்கல்லில் நீங்கள் ஊற்றி விட வேணும். தோசைக்கல் லோ ஹீட்டில் கட்டாயம் இருக்க வேணும். இப்போ வந்து ரோல்ஸ் எல்லாம் சுற்றி எடுத்துட்டேன்னு பாருங்க. இப்படி சுற்றி எடுத்துட்டு இந்த ரோல்ஸை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு லேட்டாக வந்து ஒரு கிழமைக்கு பிறகு கூட நீங்கள் சுட்டெடுக்கலாம்.
1 மந்த்துக்கு பிறகு சுட்டு எடுக்கலாம். டீப் ஃப்ரிட்ஜில் வைக்க வேணும். எக்ஸ்ட்ராவாக வந்து பிரெட் க்ரம்ஸ் வந்து நீங்கள் நன்றாக தூவி இருக்கணும். இல்லைன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் எடுக்கும்போது ரோல்ஸ் வந்து பிஞ்சிடுவார். இப்போ வந்து இந்த ரோல்ஸை வந்து ஓயிலுக்கு போட முதல்ல ஓயில் வந்து நல்ல ஹீட்டில் இருக்க வேணும். அப்போ தான் வந்து அந்த ரோல்ஸில் உள்ள பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் வந்து உளிர்ந்து போகாத வண்ணம் சூப்பராக குக் பண்ணப்பட்டு வருவார். ரோல்ஸ் வந்து செய்த உடனே சுட்டு சாப்பிட்றதும் ஃப்ரிட்ஜில் வைத்துட்டு அதற்கு பிறகு எடுத்து சுட்டு சாப்பிட்றதும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கத்தான் செய்யும். நார்மல் ஃப்ரிட்ஜில் இருந்தால் அவ்வளவு பெருசாக வித்தியாசம் இருக்காது. நார்மல் ஃப்ரிட்ஜில் வந்து 3-4 டேஸுக்கு மேலே வைக்கக்கூடாது. 3-4 டேஸுக்கு மேலே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் டீப் ஃப்ரிட்ஜில் வைக்க வேணும். ரோல்ஸ் வந்து நல்ல ப்ரௌன் கலரில் ஆயிலில் குக் பண்ணப்பட்டு வரும்போது ஆயிலில் இருந்து வெளியில் எடுக்க சரியாக இருப்பார். இந்த பாருங்க ரோல்ஸ் வந்து எப்படி இருக்கிறாருண்டு பார்க்கவே ஆசையாக இருக்கிறாரில்ல, சூப்பராக இருக்கிறார். ரொட்டி சுட்டு செய்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் ரொட்டி தான் வந்து ரோல்ஸுக்கு வந்து டேஸ்ட்டாக இருப்பார். பாருங்கள் எப்படி இருக்கிறாருண்டு, அந்த மாதிரி இருக்கிறார். எனக்கும் பிள்ளைகளுக்கும் ரொட்டி தான் விருப்பம். பிள்ளைகளுக்கு நான் எப்போவுமே வந்து ரொட்டி சுட்டு தான் செய்வேன். ரொட்டி சுட்டு ரோல்ஸ் சுடுகிறது ஒன்றும் கஷ்டமில்லை. ஒரு ரோல்ஸ் வந்து சுற்றி முடியும் போது மற்ற ரொட்டி வந்து ரெடியாக இருக்க வேணும். இந்த ரோல்ஸை பாருங்கள் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி மறுபடியும் உங்களுக்கு காட்டுறேன். அந்த மாதிரி சூப்பராக இருக்கிறார் ரொட்டி சுட்டு செய்தபடியினால். ரொட்டி சுட்டு ரோல்ஸ் எப்படி சமைக்கிறதுன்னு சமைத்து காட்டிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்கள் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.